மம்மி அண்ணியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் செம்ம கோவமாக இருப்பீங்களே மேலே, எங்கே போனீங்க இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாலே சாரி, எப்பவுமே சாரி கேட்குறது தான். நீங்களும் எப்பவுமே மன்னிச்சு விடுற மாதிரி இந்த டைமை மன்னிச்சு விட்டுருங்க. இதுக்கப்புறம் ரெகுலராக நான் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் முடிஞ்சால் நான் நாளைக்கு தேங்க் ஒரு நியூ எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜங்கு கூட பெண்டிங் எஃப்எஃப்பும் வந்து இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும். ஓகேவா? சரி வாங்கடா ஷீட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒயன் ஒரு பொண்ணு பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா. எவ்வளோ திமிரடி உனக்கு? நானும் பார்த்துட்ருக்கேன். மினுக்கிற போட வர எதுக்கு? எதுக்குடி? ஒயன் அது எதுவும் இல்லடி. என்ன லவ் பண்ணுறியா? சொல்லு, லவ் பண்ணுறியா? ஆமாடி, உங்கள் மாமாவை தான். நீ என்ன பண்ணுற? ஏதாச்சும் சொல்லி ட்ரை பண்ணி எனக்காகடி ப்ளீஸ் டி. எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி உங்கள் மாமாவை. உங்கள் மாமாவை நான் நல்லா பார்த்துப்பேன்டி. எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணுடி, சரியா? ஓ, கதை அவ்வளோ தூரம் போயிடுச்சா? சூப்பர் சூப்பர். எப்போத்துலேருந்து லவ் பண்ணுறீங்க? அவன் என்ன டிஷர்ட் போட்டுட்டு சில நேரம் டிஷர்ட் போடாமல் க்ரௌண்டில் ஒரு ஆட்டம் ஆடுவானி, அதை பார்த்தா? சாச்சா இல்லடி, என் காதல் ரொம்ப புனிதமான காதல். நான் அதெல்லாம் பார்த்து லவ் பண்ணல. அங்கே பார்த்தாலே லவ் வருதுடி. ஓ, இவ்வளோ போயிட்டியா? சரி வா, நான் நீ தயாங்கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு சொல்கிறேன். மாமா மாமா இந்த பொண்ணு ஒன்று லவ் பண்ணுறாளா மாமா, என்ன மாமா பண்ணலாம் அப்படின்னு கேட்குறேன். வா. ஹே உண்மையாவாடி? தேங்க்ஸ் ஒயன், தேங்க்ஸ் ஒயன். எல்லோரும் சொன்னாங்க ஒயன்கிட்ட மட்டும் சொல்லிடாத, சொன்னால் உன் லவ்வே போயிடும்னு. ஆனால் நீ இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கே. உனக்கு என்ன வேணும் சாப்பிட சொல்லு, கேஃப்டீரியா நான் வாங்கி தரேன். என்ன வேணுமா? சரி சரி, ஆமாம் ஆமாம், முன்னாடியே சாப்பிட்டு போயிடலாம் வா. இல்லடி தயாங்க பார்த்துப்பே. இங்கே பாரு, தயாங்க ஏதாவது வெயிட் பண்ணுன்னு சொன்னால் நீ டிசப்பாயிண்ட் ஆகிடுவ. அதுக்கப்புறம் எனக்கு எப்படி வாங்கி தருவ? அதனால இப்போவே வாங்கி கொடுத்துருவா. சரிடி, போ போ, என்ன வேணும் வாங்கிக்கோ. சோயன் நிறைய சாக்லேட் சிப்ஸ் எல்லாமே பேக் பண்ணுறா. என்னடி கடை ஏதாவது வைக்க போறியா என்ன சைடில்? நீ என்ன நான் வாங்கிக்கோ சொன்னேன், இப்போ என்ன வேணான்ற? இல்லை இல்லை இல்லை, வாங்கிக்கோ, காசுலாம் இருக்குது. அப்படியா? அண்ணா அந்த கோக்கில் இருக்க எல்லாமே, அந்த கோக் ஃபுல்லாக, அந்த ட்ரே ஃபுல்லாவா? ஆமாம் ஆமாம். என்னடி ஓயன், வாங்கி தர மாட்டியா ரோஸ்? சரி வாங்கி தரேன். ஓகே. அப்புறம் பீஸா எவ்வளோ இருக்குது இப்போது? 35 பேக் பண்ணிவிடுங்க எல்லாமே. என்னடி என்ன ரோஸ், உனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ண போகிறேன், நீ இது கூட வாங்கி தர மாட்டியா? சரி சரி ஓகே வாங்கிக்கோ, இதில் என்ன இருக்குது? தேங்க்யூ ரோஸ். சரிடி. ஸோ எல்லாமே வாங்கிட்டு அப்படியே எல்லாம் பேக் பண்ணி வைங்க. நான் வந்து எல்லாமே எடுத்துக்கிறேன். வா போகலாம். சரி ஒயன். ஒயன் உன் மாமா கிட்ட கொஞ்சம் தெளிவாக சொல்லு என்ன, சரியா? எங்கள் ஃபேமிலி நல்லா ரிச்சான ஃபேமிலி தான். எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு. ஸோ நான் சொல்கிறது தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாலாம் கேட்பாங்க. நீ தயங்க மட்டும் ஒத்துக்க வச்சிருடி, அது மட்டும் போதும். கண்டிப்பாக ரோஸ், வா வா அப்படி சொல்லிட்டு அவளையும் கூட்டிகிட்டு போகிறா கிரவுண்டுக்கு. ஸோ தயம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆடிட்டுருக்காங்க, ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மின்னு பார்த்துட்டு மாமா பொண்ணு வந்துருக்காடா, அதுவும் ஒரு பொண்ணு கூட்டிக்கிட்டு. இன்றைக்கும் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது, போய் அட்டன் பண்ணிட்டு வா. கம்மனே இருக்க மாட்டுறாடா. இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். தயாங் பார்த்துடா, போன டைம் மாதிரி ஏதாவது பண்ணிட போகிறா. மூடுண்ணா. என்னடி வேலை உனக்குங்க? எவ்வளோ டைம் சொல்கிறேன் இங்கே வராது அப்படின்னு, எதுக்கு சும்மா சும்மா வந்து நின்றுருக்க? இருங்க மாமா, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும், அதான் வந்தேன். எதுக்கு இப்படி பேசிகிட்ருக்க? பாரு தவிட பிஞ்சுக்கும். ஓ என்ன மாமா இப்படி தான் ஃபேஷன் ஷோ காட்டுவீங்களா எல்லாருக்கும்?
அதனால தான் எல்லாம் வலிகிறாளுங்களோ. அயன், கேம்னா அப்படி தான் இருக்கும். என்ன ஹுட்டி போட்டால் கேம் விளையாட முடியும்? ஐயரு, என்ன விஷயம்டி? தயம், நீ யாருமா? நான் ரோஸ். இவ என்னை பற்றி சொல்லுவா. இவளா? என்னம்மா சொல்ல போகிற நீ? சொல்லு இவளை பற்றி. அதுவா மாமா, ரோஸ் வீட்டுக்கு ஒரே பொண்ணா, நல்ல வசதியான பொண்ணா, உங்களை லவ் பண்ணுறாளாம். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? சொல்லுங்கள். ஓ, தனியாக சொல்லியிருந்தா கூட ஏதாவது நடந்திருக்கும். இவகிட்ட சொல்லியிருக்கேடி. தயம், எனக்கும் உங்களுக்கு பிடிக்கும் தயம். உண்மையாக ரொம்ப சின்சியராக சொல்லுங்கள் மாமா, சொல்லுங்கள். என்ன சொல்ல போகிறீங்க? ஐயோ ரோஸ், இங்கே பாரு, எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. என்னது 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 என்ன மாமா, என்ன மாமா? ஏய் இருடி, இரு, டைம் தேவைப்படுது. ஒய்யன், கையெடு காலேஜ். என்னது என்னது மாமா? அப்படி சொல்லிட்டு அப்படியே உடம்பெல்லாம் டச் பண்ணிகிட்ருக்கா. ஒய்யன், என்னடி ஓவரா பண்ணிகிட்ருக்க? கையெடு. ஒய்யன், என்னடி பண்ணுற? இருடி, ஓகே சொல்ல வைக்கணும்ல, அதுக்காக இப்படி பண்ணாதான் எங்கள் மாமாவுக்கு கொஞ்சம் பிரெயின் ஒர்க் ஆகும். அப்புறமா உனக்கு ஓகே சொல்லிடுவார். அதுக்காக தான் பண்ணுறேன்டி, வேறு எதுக்காகவும் கிடையாது. இருந்தாலும் வேணாண்டி, வேண்டாம். உங்கள் மாமா பொறுமையாகவே எனக்கு தனியாக சொல்லிக்கிட்டோம். தனியாலாம் போய் சொல்லுவியா மாமா? மாமா கிரவுண்டடி, என்னடி பண்ணுற? இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தாண்டி பார்த்துட்ருக்காங்க. மானத்தை வாங்காதடி, தள்ளி நெல்லு. அப்போ சொல்லு. ஏம்மா ரோஸ், இவ்வளோ தான் நான் கட்டிக்க போகிறேன். இவ தான் என் வருங்கால பொண்டாட்டி. போதுமா? இவகிட்ட எதுவும் வச்சுக்காத. போதுமா? இன்னும் என்ன இங்கே நின்றுருக்க? போ, அப்படி போய் அழுகு. தயம், நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையா தயம்? இவ்வளோ நேரம் என்ன தாண்டி நான் சொல்லிகிட்ருக்கேன்? உண்மை தான். என்ன மாமா, என்ன சொன்னீங்க? அவளை டீனா? ஐயோ, நான் சொல்கிற ஞாபகத்தில் என் வேணாம்மா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாரு, இப்படிலாம் கையை பொண்டாடி ரொம்ப போறடி. வேணாம், இங்கே பாரு, எல்லோரும் இங்கே தான் பார்த்துட்ருக்காங்க. ஐ லவ் யூ மாமா. பொண்டாட்டி, என்ன மாமா, நீ என்னை தள்ளி விட்டா நான் தள்ளிடுவேன்ல? நீ இவ்வளோ ஸ்ட்ராங்கானவன், ஒரு கிஸ்ஸுக்கு போய் பயப்படுற? சே, வேஸ்ட்டு மாமா நீ. பொண்டாட்டி, என்னடி நானும் பார்க்குறேன். அந்த பொண்ணு பாவண்டி, இப்படியா கஷ்டப்படுத்துவ? ஐயோ, எல்லா பொண்ணுக்கும் பாவப்பட்டதெல்லாம் போதும். இன்னொரு டைம் இப்படி அரையங்குறையமாக ஆடிட்டுருக்காத மாமா. இப்படிலாம் இருக்க மாட்டேன். புரியுதா? ஏவா அப்படி சொல்லிட்டு அப்படி தயாங் ஒரு கிளாஸ் ரூம் எழுத்துட்டு போயிருப்பான். மாமா, என்ன நீ தலை நான் போகணும். என்ன 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 க்ரௌண்டில் பாஞ்ச, இப்போ என்ன பதுங்குற? மாமா, இங்கே பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு. எது தப்பு? எதுடி தப்பு? நான் பாட்டுட்டு அமைதியாக இருந்தேன். இங்கே வந்த அங்கே எங்கே தொட்ட, ஊசி பேத்தி விட்ட. இப்போது பதிலுக்கு என்ன? அங்கே இங்கே இங்கே இந்த இடத்துல இந்த. மாமா, இங்கே பாரு, நீ தப்பாக பண்ணுற மாமா. தப்பாக நீ பண்ணலையாடி? மாமா, என்ன பண்ணுற நீ? இல்லை, உனக்கு தான் நான் கழட்டினா பிடிக்குமே, அதான் கழட்டினா, வேறு எதுவும் இல்லை. இங்கே பாரு, பிடிக்கும்னா எப்போ கிடையாது, அதெல்லாம் அப்புறம் பிடிக்கும். இது என்ன இடம்? போ. எனக்கு வேற உன்னை பார்த்தாலே மாமா. எதுக்கு இப்படி ஒட்டிட்டு நின்றுட்டுருக்க? தள்ளிக்கோ. இப்படி தான் ஒட்டிட்டு நிற்பேன். என்ன பண்ணுவ? தள்ளிக்கோ மாமா, தள்ளிக்கோ. ஏண்டி
கட்டிக்கோன்னு சொல்ல மாட்டியா? தள்ளிக்கோ தள்ளிக்கோன்னு. சரி. கட்டிக்கோ பொண்டாட்டி. ஆமாம், என்னடி இன்னும் இவ்வளோ நேரம் தெரியலையடி. நல்லா மெத்தனை இருக்குது. எவ்வளோ நேரம் ஆனாலும் இருக்கலாம். நான் என்ன பண்ணுறது? சரி சரி போதும். போதில்ல, என் பொண்ணுட்டிக்கிட்ட இருந்து போதில்ல. ஏண்டி அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தி அழுக வச்சு தள்ளுறா மாமா. என்ன பண்ணிகிட்ருக்க இப்போ? என்ன உனக்கு அவன் என்ன போகிறது? ஒன்றும் இல்லை உனக்கு. தள்ளு, நான் டாப்பை போடுறேன். போடாதடி போடாதடி, ப்ளீஸ் 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 பூச்சிமா நீ தள்ளிக்கோ. மாமா போனா போ. ஏண்டி இவ்வளோ கோவப்படுற? பாவமாக இருந்தது நான் சொன்னேன். எனக்கு உன்னை தானடி பிடிக்கும். கிளிக்கும். ஒரு டைம் ஆச்சு சொல்லியிருக்கியா நீ? திருட்டு பையன் அழகாக இருக்கன்னு நினப்பாடா? இருடா சீக்கிரமா. அது என்னடி? சீக்கிரமா என்ன 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 போடா. அது இல்லடி, பாவமாக இருந்தது. சி தள்ளு நீ. அம்மோ புஜ்ஜி பாரு, அதெல்லாம் தப்பு இல்லடி. என்ன தப்பு இல்லை? நான் மாமா பொண்ணுன்னு இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சும் என்கிட்டயே வராளுங்க, உங்கள் மாமா அழகாக இருக்காரு, உங்கள் மாமா நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு. அதுதான் எனக்கு பிடிக்காது மாமா. நீ வேணால் பாவம் பார்த்துக்கோ. தள்ளு. இப்படி கோமா போகாதடி. செக்ஷன் கோமா முடியக்கூடாது. ஸோ ஒரு மார்க்கமாக ஆரம்பித்தது மார்க்கமாக முடிஞ்சால் தானே நல்லாயிருக்கும். மாமா இது கிளாஸ் ரூம், அமைதியாக இருக்கணும்னு தான் தோணுது. ஆனால் பார்த்துட்டேன், அமைதியாக இருக்கவே முடியலடி புச்சு. மாமா மாமா என்னடி? என்ன எவ்வளோ எடுத்துருக்க? கடுமையாக உழைக்கிறேன்ல மாமா, அதான் இந்த டைம் கப்பு ஜெயிச்சு ஆகணும்ல. மாமா ஒரு மாதிரி பண்ணுது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஏதாவது பண்ண. சரி அப்படி சொல்லிட்டு தேங்கொன்னி கிரகிரன் ஷர்ட்லாம் போட்டுட்டு காரில் அப்படியே ஒயினை கூட்டிகிட்டு போயிருப்பான். ஸோ இப்போது ரூம்குள்ளே வந்து 2 பேரும் அப்படியே படுத்துட்ருக்காங்க. என்னடி என்னமோ பண்ணுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க. ஆரம்பி. நீயே ஆரம்பிச்சுக்கோங்க. நீ ஆரம்பித்த பிறகு தான் நான் ஆரம்பிப்பேன். சரி வேற அப்படி சொல்லிட்டு அவளும் நல்லா அவளோட ஹேரெல்லாம் பண் போட்டுட்டு எழுந்து நில்லுடா. இரு. மாமா என்னடி நீயாச்சு அது என்ன வேலை எதுவும் பண்ண மாட்டேன். சரி நானே பண்ணி தொலைகிறேன். இரு பிடிச்சி பிடிச்சி பார்த்துடி, மாமனோட உசுறு இதில் தான் இருக்குது. எதுவும் பண்ணலை மாமா அப்படி சொல்லிட்டு அப்படி இப்படின்னு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் தயம் என்னடி டே கமக்கமாக இருக்க? இல்லை நிறைய டைம் பண்ணியிருக்கோம், ஆனால் எப்பயுமே கொஞ்சம் லைட்டாக நர்வஸாக தான் இருக்கு மாமா. என்னடா சொல்லாமல் அப்படிதான் அப்போ தான் நல்லாயிருக்கும்ல. அப்போ தான் நல்லாயிருக்கும். சரி மாமா கொஞ்சம் தயங்கம்மா தயங்கம்மா. சரி 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 ஒன்றும் இல்லை. ஓகே மாமா இன்னொரு தடவை உடம்புல சத்தே இல்லை. இன்னொரு தடவையா? அதை பீஸ் போய் படுத்துட்டு கிடக்குறியே. இன்னொரு தடவை வேணும். இல்லை கிடைக்காது. என்ன கிடைக்காதா? அப்படி சொல்லிட்டு தயங்க கீழே அப்படியே படுக்க வச்சுட்டு அவள் மேலே போடா. வேணாண்டி, அப்புறம் நீ தான் அது வலிக்குது இது வலிக்குது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் இப்படி போடணும், நான் அலைய விடுவேன். வேணாம்
புஜ்ஜி வேணாம். இங்கே பாரு டயர்டாக இருக்குடி புஜ்ஜி, வேணான்றல. ஏன் உனக்கு வேணாவா? எனக்கு வேணும் புஜ்ஜு. ஒரு மாதிரி கரக்கமாக இருக்குடி, வேணான் புஜ்ஜு. புஜ்ஜு புஜ்ஜு இரு 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 இருடி இரு மாமா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப லவ்லியாக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ தேங்கும் என்ன அப்படியே படுத்துட்ருக்காங்க. மாமா என்ன இல்லை இப்போல்லாம் நீ வீட்டுக்கே வர மாட்டுற, ஃபுல்லாக கிரவுண்டு மேட்ச்னு இருக்க. நீ எப்பயும் போல் என் கூட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த டைம் கண்டிப்பாக மேட்ச் வின் பண்ணணும்டி. பசங்களோட ஹார்ட் ஒர்க் நிறைய இருக்குது, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால தான் ஒன்று ஒதுக்கி வச்சேன். சாரிடி, சாரி. ரொம்ப மிஸ் பண்ணேன் மாமா உன்னை. உன்னோட குட்டி குட்டி விஷயத்த கூட ரொம்ப மிஸ் பண்ணேன். தெரிஞ்சது எப்பயுமே நீயே வந்துலாம் எதுவும் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன். நீயே வந்து பண்ணுறேன்னு சொல்கிற அளவுக்கு உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டேன். சாரி பூச்சி. சாரிடி. சரி விட, சாரிலாம் வேண்டாம். பூச்சி என்ன இப்போ நீ ஹாப்பியா? ஹாப்பி இல்லை. இப்போ இன்னொரு அந்த ஹாப்பியா கேட்குற நீ? அது ஹாப்பியாக தான் கேட்குறேன். ஹாப்பியாக இருந்தியா? அதெல்லாம் எப்பயுமே நீ ஹாப்பியாக வச்சுப்ப மாமா. அதெல்லாம் ஹாப்பியாக தான் இருந்தேன். என்ன ஒன்று தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீயாச்சும் கொஞ்சம் ஏதாச்சும் மிஸ் பண்ணுறேன் மாமா. மாமா மிஸ் யூ மாமா. என்னடி இப்போதான் இறங்குச்சு, அதுக்குள்ளே ஏறுது. இரு வரேன். என்ன பண்ணுறது, என்னை விட்டு இவ்வளோ தள்ளி இருக்க. உன் கூட இருக்கும் போதெல்லாம் உன் கூடவே இருக்கணும்னு தோணுது மாமா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூடி. சரி டைம் ஆயிடுச்சு, கிரவுண்ட் போகணும். போட்ட என்ன நீ கிரவுண்டு மேட்ச் அதே சொல்லிகிட்ருக்க? இவ்வளோ அழகான பொண்ணு பார்த்துட்டு எனக்கு அதான் தோணுதா? அப்படி சொல்லிட்டு அப்படியே தேங்க முன்னாடி எழுந்து உட்கார்றா. தயம் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்ன பூச்சு டீஸ் பண்ணிட்டே இருக்கியா? இப்படிலாம் உட்காந்துட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? ஏதாவது பண்ணுன்னு அர்த்தம். ஓ பூச்சு தொல்ல. ஆமாம் ஆமாம். ஏன்டா இப்படி போட்டு கசக்கிற? நீ அப்படி உட்காந்துருக்க, அதான் உன்னை கசக்கிறேன். மாமா மாமா என்னடி? மாமா நீ நீ ஹாப்பியாக இருக்கியா? இன்னைக்கு நீ எனக்கு குறை வச்சிருக்க. சந்தோஷமாக இருக்கண்டி. மாமா என்னடி ஏன் இப்படி கத்துற? அதெல்லாம் பண்ணதே இல்லையா? பண்ணி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் அது மாதிரி இருக்கு போல். சரி பண்ணட்டா இது மாதிரி? மாமா அது வேண்டாமே. எவ்வளோ நாளாக கேட்டுட்ருக்கேன்டி. இன்றைக்கி சும்மா ட்ரை பண்ணலாம். திரும்ப ட்ரை பண்ணலாம். மாமா திரும்படி. ரொம்ப நாளாக மாமாவோட ஆசை. என்ன இதுக்கப்புறம் 3 மந்த்ஸும் பக்கம் கூட வரமாட்டேன். மேட்ச்சுன்னு ரொம்ப பிஸியாக இருப்பேன். மாமாக்காக இது கூட செய்ய மாட்டியாடி செல்லும்? பண்ணுறேன்டா. மூஞ்ச பாரு, பலபஜ்ஜி மூஞ்சி. இந்த பலபஜ்ஜி மூஞ்சி வச்சு என்னென்னமோ போட்டு புரட்டுறல. என்ன பரோட்டா மாவாடா நான்? இப்படி புரட்டிகிட்ருக்க. இப்போது பின்னாடி பண்ணிட்டேன்னு கேட்டுட்ருக்க. கருமம், எங்கேருந்துடா அதெல்லாம் பார்த்துட்டு வர? யாராவது அங்கே பண்ணுவாங்களா? கருமம் சி அருகருப்பா இல்லை? அது தெரில, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அருகருப்பாக இருக்கா இல்லையான்னு. ஈச்சி கருமம் போடா மாமா. என்னடி மாமாக்காக இது கூட? இல்லை இல்லை சொல்லு. இல்லை சரி மூஞ்சி அப்படி வச்சு தொலையாத. போ
தண்ணி எடுத்துகிட்டு வா, நர்வஸாக இருக்குது. இரு, தண்ணி என்னடி, மாமா உனக்கு ஜூஸே போட்டு எடுத்துகிட்டு வரேன். டேய், ட்ரெஸ்ஸு போட்டு போடா புறம்போக்கு. இங்கே நீயும் நான் தானடி இருக்கோம், போ. கரும்பம் இப்படியே எடுத்துகிட்டு வந்து ஆட்டிட்டு வந்து கொடுப்பான். என்னடி சொன்ன? ஒன்றும் இல்லைடா. சரி, கொஞ்ச நேரத்தில் டைம் ஜூஸ் எடுத்து வந்து தரான். என்னடி ஜூஸை பார்க்காம எந்த பார்த்துட்ருக்க? கருமோ, உன்னதை ஒன்றும் பார்க்கல, அது குடிச்சு தொலை. என்னடி இப்போ என்னாச்சு? இது மாதிரி நீ நடந்து போயிருக்கல்ல, நான் நடந்து போனால் மட்டும் குத்தமா உனக்கு? அது பொண்ணு, நான் நடக்கலாம்டா, நீ நடக்கும் போது ஒரு மாதிரி இருக்குடா. இருக்கா சரி போ, தள்ளி. இருக்கான்னு கிட்ட வந்து உரசிட்ருக்க. குடிச்சிட்டியா? நல்லா குடிச்சிட்டியா? நர்வஸ்லாம் போயிடுச்சா? தயம் மாமா, மூஞ்சி எப்படி வச்சு என் மனசை மாற்றிடுவா. சரி, எதுவும் வேணா விடு. இல்லை மாமா, ஓகே தான் மாமா. பாரு, ஒன்றும் எனக்காகலாம் சொல்லலையே. இல்லை, சரி பார்த்துடலாம் அது எப்படி தான் இருக்குன்னு. ஓகே, வா மாமா எடுத்தோன்னே இப்படி பண்ணாத மாமா. அப்படி பண்ணி என்ன இப்படி ஆக்கி அப்புறம் வேணா இப்படி வாய பார்த்தியாடி? குடும்ப பெண் பேசுறதாடி இதெல்லாம். ஏன் குடும்ப பெண் இப்படியா பேசுவாங்க? ஒரு குடும்ப பையன் எப்படியாடா நடந்துப்பாங்க? காட்சி யாரு? நானாடி? போதுன்னு படுத்தா மாமா இன்னும் வேணும் மாமான்னு சொல்கிறாள். நீ என்ன சொல்லி காட்டுறியா? நீ என்ன பண்ண? எனக்கு எதுவுமே வேணாம் தயம். சரி நான் தாண்டி மயிறு. அது நீ நல்லவ. மாமா இரு அப்படி சொல்லிட்டு ஐநோ தயங்கும் அந்த மொமெண்ட் ரொம்ப அழகாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மாமா என்னது? என்னடி அதை எப்போயே முடிஞ்சிச்சு நினச்சி பார்த்து அழுதுட்ருக்கியா? இன்னொரு டைம் என் பக்கம் வந்துடாத ராஸ்கல். சரி விட்ரி, எனக்கு மட்டும் என்ன முன்ன பின்ன தெரியுமா என்ன? இப்போதான் கற்றுக்கிறேன், இதுக்கப்புறம் கற்றுக்கிறேன் நான். இப்போ இது கிளம்புறேன், நல்லா கிளம்பு. எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன் மாமா. இல்லை, நீ தூங்கிட்ட பிறகு நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு தயம் அவளோட ஃபேஸ் எல்லாம் அப்படியே லைட்டாக முடியெல்லாம் எடுத்து விட்டு அப்படியே தூங்க வச்சுருப்பான். ஸோ அவ்வளோ நல்லா தூங்கியிருப்பான். இப்போலேருந்து பார்க்குறான், ஒரு ஸ்டிக்கி நோட்டில் லவ் யூ பொண்டாட்டின்னு போட்டு எழுதிட்டு போயிருக்கான். அதை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு ஒரு ட்ரா ஓப்பன் பண்ணி அந்த ட்ராவில் அந்த ஸ்டிக்கி நோட்டை எடுத்து போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு தயங்கிட்டேருந்து கால் வருது. பொண்டாட்டி இப்போ ஓகேவா? நடக்க முடியுதா? ஓகே, ஆனால் ஓகே மாமா. சாரிடி பூச்சு, சாரிடி, சாரி பூச்சு. இல்லை மாமா, விட மேட்ச் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போகுதுடி மாமா. இந்த மேட்ச்சில் நீ வின் பண்ணிட்டா எனக்கு ஒன்று பண்ணுறியா? என்னடி? எல்லோரும் ஒன்று கேட்டிருக்கீங்க, நம்ம பசங்களும் அது பண்ணணும்டா இது பண்ணணுண்டான்னு. என்ன சொல்லு, பண்ணிடலாம். நீ கப் வாங்கிட்டு பிறகு நான் தான் பொண்டாட்டின்னு சொல்கிறியா? இவ்வளோதானா? சரி சொல்லிட்டா போச்சு, இதில் என்ன இருக்குது? இல்லை மாமா, நீ யாருக்கிட்டையும் என்னை பெருசாக காட்டிக்க மாட்டேறியா? அதுவே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. உனக்கு எனக்கு பிடிக்கும்ல மாமா. லூசு, என்னடி? எப்பயுமே இதெல்லாம் நம்மளுக்குள்ளே முடியும் போதோ உனக்கு தோணும், நான் உனக்கு வருத்தாமாம்மா, உனக்கு என்ன பிடிக்குமாமான்னு. அது ஏன் இது நடக்கும் போது மட்டும் உனக்கு தோணுது? எதாவது தோணுதா என்ன? தெரியல, நீ சொல்லுவ தானே? இல்லை சொல்ல மாட்டியா? ஒரு மாதிரி இவெல்லாம் பொண்டாட்டி சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு. ஃபோனை வெயிட்டி மயிறு அப்படி சொல்லிட்டு தாங்க ஃபோனை வச்சுருப்பான். ஸோ அவ்வளோக்கா தயங்கம் இன்னும் பேசியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பிஸியாக இருக்கனால
மேட்சும் நடக்குது. ஃபைனலாக தேங்கோட டீமும் வின் பண்ணுது. இங்கே ஒயன் ரொம்ப டியாஸோட தேங்கை பார்த்து சிரிச்சிட்ருக்கா. ஸோ ஒயனுக்கு அந்த தாட்ஸ்லாம் இல்லவே இல்லை. தேங் வந்து இது மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அதெல்லாம் அவன் மறந்துட்டா. சும்மா விளையாட்டுக்கு கேட்டிருப்பா. ஸோ தேங்கும் ஸ்டேஜில் போயிட்டு டீம்ஸ்க்கெலாம் தேங்க்ஸ் பண்ணிவிட்டு தென் என்னோட லவ்லி ஒய்ஃப் ஒயன் மேலே வாடி, சீக்கிரம் வா, வான்றல. ஸோ வயனும் போனோனையும் அவங்க டீம் மெம்பர்ஸ்லாம் வயனை ரொம்ப அழகாக வெல்கம் பண்ணுறாங்க. எல்லோரும் ஹக் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. தயம் என்ன நீ ஆசைப்பட்டு கேட்ட, இது கூட பண்ணலண்ணா எப்படி? ஸோ கொஞ்ச நேரத்தில் அவங்க டீம்லேருந்து ஒரு சின்ன பையன் ரிங் எட்டுன்னு தரான். தயம் பொண்டாட்டி சொன்னால் மட்டும் போதுமா, அஃபிஷியலாக்க வேணாவா? தயம் கையை காட்டு. ஸோ ரிங் போட்டு விட்டுட்டு அவளோட கையில் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு முத்தம் கொடுத்துட்டு, எனக்கு நீ மட்டும் தாண்டி எல்லாம், இன்னொரு டைம் நினைக்காத, தயாவுக்கு ஒன்று தாண்டி எதுவும் இல்லை. ஐ லவ் யூ பொண்டாட்டி. தெரில இவ்வளோ பேர் இருந்தாலும் ஹார்ட் எப்பவுமே ஒன்று சுற்றி தான் வரும். எப்பயுமே என் ஆன்ட்டி ஆகிட்டாலும் எப்பவுமே கேட்பியே, நான் ஆன்ட்டி ஆகிட்டா என்னை விட்டுருவியா தயம்? ஆன்ட்டி ஆட்டாலும் நல்லா செய்வேன். சீப்ப மாமா. ஐ லவ் யூ பொண்டாட்டி. இதெல்லாம் காதுக்குள்ளே வந்து முனவிட்டே இருக்க. யாருக்குன்னா கேட்டுருச்சுன்னா கேட்கக்கூடாதுன்னு தான் காதுக்குள்ளே வந்து சொல்கிறேன். சரி, இன்னைக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இன்றைக்கி நைட் என்னது? இன்றைக்கி நைட்டு என்னதா? அதான் முதல் முறை நடக்க போதா? சரிடி சொல்லு, இன்றைக்கி நைட் என்னது? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு கீழே இறங்கி போகிறா. ஸோ தேங்க் அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கான். ஓகேடா, நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம். ஓகே பாய்.